ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் பேக்கிங் வீடியோவில் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தை கார்த்திக் யோகி இயக்கியிருக்காரு. இந்த படம் காமெடி ட்ராமா ஜானல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சந்தானம், மேகா ஆகாஷ், மொட்டை ராஜேந்திரன், ரவி மரியா, ஜான் விஜய், நிழல்கள் ரவி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதையெல்லாம் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படம் ஆரம்பத்தில் 1960 காட்டுறாங்க. அப்போ சந்தானம் சின்ன வயசாக இருக்கும்போது குடும்ப கஷ்ட காரணமாக பானை செஞ்சு விற்கிற தொழில் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு சாமினாலே பிடிக்காது, அதுக்கு மேலே நம்பிக்கையும் கிடையாது. இப்படி இருக்கும்போது சந்தானம் இருக்க ஊரில் ஒரு 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 வதந்தி பரவி இருக்கு. 6 மணிக்கு மேலே யாருமே வெளில வர மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னாக்கா 6 மணிக்கு மேலே காட்டேரி வந்து தெருவுக்குள்ளே வருது, நம்ம போனோம்னாக்கா அடித்து கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்படி இருக்கும்போது சந்தானம் ஊர்லேருந்து ஒரு திருடன் நகையெல்லாம் திருடிட்டு வந்துடுறான். அவன் வந்து சந்தானம் வீட்டுக்கு வந்து சந்தானம் விற்கிற பானையை திருடிட்டு போயிடுறான். சந்தானம் என் வீட்டில் யாரா பானையை திருடுறதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த திருட்டு போய் துரத்திக்கிட்டே போகிறாரு. ஊர் மக்களும் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த திருடனை துரத்திட்டு போகிறாங்க. அந்த திருட்டு போய் அந்த பானைக்குள்ளே நகையெல்லாம் போட்டு சந்தானத்தோட நிலத்துல வச்சிடறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த திருட்டு போய் தடுத்து வரும்போது அந்த காட்டேரியை வந்து நெருப்பால் எரித்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பானையை சாமியை நினச்சி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. சந்தானம் இதுதான் சான்ஸு, இதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டிடுறாரு. ஊர் மக்களை ஏமாற்றி அந்த கோயில் மூலியமாக நிறையா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சந்தான ஊருக்கு ஒரு தாசில்தார் வராரு. தாசில்தார் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த கோயிலை வச்சு நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சந்தானத்துக்கு டீல் பேசுறாரு. பட் சந்தானம் உடன்படல. 2 பேருக்கு வாக்குவாதம் வந்ததுனால அந்த கோயிலை கலெக்டர் மூட சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது சந்தானத்துக்கு எப்படியாவது அந்த கோயிலை திறக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் கோயிலை திறக்க சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. கலெக்டர் என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்கு 4 நாள் டைம் தரேன். 4 நாள் இந்த ஊரில் எல்லாருமே அமைதியாக இருக்கணும். சண்டை போட்டுருக்கீங்கனாக்கா 4 நாள் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் கோயிலை திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த தாசில்தார் என்ன பண்ணுறாருனாக்கா, கோயிலை திறக்க விடாம பண்ணணும், சந்தானம் அப்போ தான் சம்பாதிக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எய்ம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் சந்தானம் கோயிலை திறந்தாரா, கும்பாபிஷேகம் பண்ணாரா, அந்த தாசில்தார் அந்த கோயில் திறக்கிறதுக்கு தடுத்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தோம்னாக்கா ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. காமெடியெல்லாம் கொஞ்சம் நான் ஃபுல் படம் பார்த்தேன். எனக்கு ஒரு 2, 3 காமெடி சீன் தான் சிரிப்பு வந்தது. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு சிரிப்பே வரல. காமெடி அப்படி இருக்குது. இந்த படத்தில் ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த படத்தில் சந்தானத்துக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நான் பார்க்கறதுக்கு சிரிப்பும் வந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த படத்தில் ஏகப்பட்ட காமெடி பண்ணியிருக்காங்க. பட் சிரிப்பு தான் வரல. பட் பரவாயில்ல, ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது இந்த படம். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிழல்கள் ரவி காமெடி பண்ணுவார். செகண்ட் ஹாஃபில் நிழல்கள் ரவி, மொட்டை ராஜேந்திரோட காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சந்தானம் எப்போதும் போல் அவரோட டைமிங் காமெடியெல்லாம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேகா ஆகாஷ் கூட ஹீரோவை லவ் பண்ணுறாங்க, டியூயட் சாங் வைக்கணும்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மேகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நிழல்கள் ரவி ஒரு மிலிட்ரி மேஜராக நடிச்சிருப்பார், ரிட்டையர்ட் மேஜராக நடிச்சிருப்பாரு. அவர் வீட்டில் வேலை செய்கிற மிலிட்ரி மேன் எல்லாருக்கும் மிலிட்ரியில் எப்படி தண்டனை கொடுப்பாங்க, 20 ரவுண்ட்ஸ் ஓடு, 40 ரவுண்ட்ஸ் ஓடு, புஷ்அப் எடு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஓடிட்டு இருப்பாரு, ஒருத்தர் இப்போ படுத்துக்கிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா காமெடியாக இருந்துச்சு, சிரிப்பும் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த் தமிழ் சினிமா ரிவ்யூ. அந்த பிரசாந்த் அண்ணா வந்து படம் ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு லுக் வச்சுக்கிட்டு ஒரு சீரியஸான அப்படியே உருன்னு இருப்பார். படம் முடிகிற வரைக்கும் அதே லுக்கில் அதே மாதிரி நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து மொட்டை ராஜேந்திரன் கிளைமேக்ஸில் வருவார், செகண்ட் ஹாஃபில் வருவார். அவரோட ஆக்டிங், அவரோட காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது லொல்லு சபா டீம். அதனால இருந்தாலும் லொல்லு சபா டீம் இருக்கும். அவங்களோட காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சிரிப்பும் வந்தது. பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஜான் விஜய், ரவி மரியா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க பண்ணுற காமெடி, அவங்க பண்ணுற ஃபைட்லாம் ரொம்பவே சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி 1960ஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ கட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஷான் ரோலன் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 25 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம்.
இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.